ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம சிக்கா இருக்கும்போது நம்ம உணவோட மருந்தையும் சேர்த்து சாப்பிடுறோம். ஒண்ணு சாப்பிட்டதுக்கு அப்புறமா மருந்து சாப்பிடுறோம். சில சமயங்கள்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி மருந்து சாப்பிடுறோம். இந்த மாதிரி மருந்தையும் உணவையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அந்த மருந்துக்கும் உணவுக்கும் நடுவே ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த மருந்து ஒண்ணு நம்ம உடம்புல அதிகமா சேரும், இல்லைன்னா கம்மியா சேரும். அப்படி அதிகமா உரியப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்கு சைடு எஃபெக்ட், சில சமயங்கள்ல நமக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் உருவாகுது. மருந்து கம்மியா உறிஞ்சப்படும் போது நமக்கு நம்மளோட சிகிச்சை பலனளிக்காது. ஃபீவருக்கு ஒரு 5 நாளா மருந்து சாப்பிடுறோமே, இன்னும் ஃபீவர் குறையலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். சில சமயங்கள்ல இந்த மாதிரி ட்ரக் ஃபுட் இன்டராக்ஷன் இதுக்கு காரணமா இருக்கலாம். இந்த வீடியோல ரொம்ப காமனான 5 ஃபுட் ட்ரக் இன்டராக்ஷன் பத்தி பார்க்க போறோம். நம்ம சேஃப்டிக்காக இந்த ஃபுட் ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் பத்தி நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் பாலுக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷன். நமக்கு ஃபீவர், சளி அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ நம்ம பாலோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த பால்ல இருக்கிற கால்சியம் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தோட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது மருந்து நம்ம உடம்புல கம்மியா உறிஞ்சப்படுது. அப்ப நமக்கு சிகிச்சை அவ்வளவா பலனளிக்காது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும் சிப்ரோஃபிளாக்சின் இத பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த சிப்ரோஃபிளாக்சினை நம்ம பாலோட எடுத்துக்கும் போது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இன்டராக்ஷன் நடக்குது. இந்த கால்சியம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம உடம்ப விட்டு எக்ஸ்கிரீட் ஆயிடுது. மருந்து ரொம்ப குறைவான அளவுல தான் உடம்புல உறிஞ்சப்படுது. அதனால மெதுவாதான் நம்மளுடைய வியாதி, அதாவது ஜுரமோ இல்ல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ சளியோ நமக்கு மெதுவாதான் குறையும். பால் ஆன்டிபயோட்டிக் ட்ரக் இன்டராக்ஷனை நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? பாலையும் மருந்தையும் எடுத்துக்கும் போது இந்த ரெண்டுக்கும் நடுவுல அட்லீஸ்ட் 1 to 2 hours இன்டர்வல் இருக்கணும். அதாவது 1-2 மணி நேர இடைவெளியில பாலையும் மருந்தையும் எடுத்துக்கணும். பால், ஆன்டிபயோட்டிக் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட கூடாது. செகண்ட் இன்டராக்ஷன் என்னன்னா கிரேப் ஜூஸ் ஸ்டாட்டின் ட்ரக் இன்டராக்ஷன். இந்த ஸ்டாட்டின் ட்ரக் நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும்போது டாக்டர் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்காக ஸ்டாட்டின் ட்ரக் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கிரேப் ஜூஸ்ல ஃபியூரினோக்யூமரின் ஒரு காம்பவுண்ட் இருக்கு. நம்ம இந்த கொலஸ்ட்ரால் ட்ரக்க கிரேப் ஜூஸோட குடிக்கும் போது இந்த ஃபியூரினோக்யூமரின் காம்பவுண்ட் நம்ம உடம்புல ஒரு என்சைமை டெஸ்ட்ராய் பண்ணு. இந்த என்சைம் பேரு சைட்டோக்ரோம் P3A4. இது லிவர்லயும் இன்டெஸ்டைன்லயும் செக்ரீட் ஆகுது. இந்த ஃபியூரினோக்யூமரின் இந்த என்சைமை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இந்த என்சைம் தான் நமக்கு மருந்து செரிமானம் ஆகி நம்ம உடம்புல சரியான அளவுல அப்சார்ப்ஷனுக்கு உதவுது. ஸோ இந்த என்சைம் டெஸ்ட்ராய் ஆகும்போது மருந்து அதிக அளவுல உரியப்படுது. ஸோ நமக்கு மருந்து நம்ம ரத்தத்துல நிறைய சேர்ந்துரும். அப்படி இருக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் வரும். சிகிச்சையும் நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் எடுக்கும்போது கிரேப் ஜூஸ குடிக்க கூடாது. தேர்ட் ஃபுட் ட்ரக் இன்டராக்ஷன். ஃபுட்டுக்கும் ரிஃபாம்சின் அப்படிங்கிற மருந்துக்கும் நடுவுல நடக்கிற இன்டராக்ஷன். ரிஃபாம்சின்ங்கிற மருந்து டியூபர்குலோசிஸ் சிகிச்சைக்காக கொடுக்கப்படுது. இந்த ரிஃபாம்சின் மருந்தை நம்ம வெறும் வயிற்றுல தான் எடுத்துக்கணும். இல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இந்த மருந்தை நம்ம சாப்பாட்டோட எடுத்துக்கும் போது மருந்து ரொம்ப மெதுவா உறிஞ்சப்படுது. நமக்கு சிகிச்சை சரியா பலனளிக்கிறது இல்ல. ஃபோர்த் இன்டராக்ஷன் ஃபைட்டேட்ஸ்க்கும் அயன் கேப்சூல்ஸ்க்கும் நடக்கிற இன்டராக்ஷன். ஃபைட்டேட்ஸ் நம்மளுடைய உணவுல தானியங்கள், சிறு தானியங்கள், பருப்பு வகைகள், கொட்டை வகைகள் இதுல எல்லாம் அதிகமா நம்ம அனிமிக்கா இருக்கும்போது டாக்டர் நமக்கு அயன் கேப்சூல்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த அயன் கேப்சூலை இந்த ஃபைட்டேட் நிறைய இருக்கிற உணவோட நம்ம சாப்பிடும்போது
அதாவது மத்தியானம் ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்றோம். ஃபைபர்ஸ் நிறைய இருக்கிற உணவை சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வந்து இந்த அயன் கேப்சூலை எடுத்துக்கும் போது இந்த ஃபைட்டேட்டும் அயனும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம என்சைம்ஸால எல்லாம் வந்து பிரேக் பண்ண முடியாது. ஃபைட்டேட்ஸோட சேர்ந்து அயனும் நம்ம பாடியில இருந்து எக்ஸ்கிரீட் ஆயிடும். ஸோ நம்ம சாப்பிடுற அயன் கேப்சூல் நல்லா எஃபெக்டிவா நமக்கு வேலை செய்யணும்னா அயன் கேப்சூலை வெறும் வயிற்றுல தண்ணியில முழுங்கணும். அப்படி வெறும் வயிற்றுல சாப்பிட்றது வந்து நமக்கு எதுவும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஸ்ட்ரஸ், வயிற்ற பரட்டுறது, வாந்தி வர்றது அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையா இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 hours கழிச்சு இந்த அயன் மாத்திரைய சாப்பிடலாம். ஃபிஃப்த் ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஹை ஃபைபர் லீவோதைராக்சின் இன்ட்ராக்ஷன். லீவோதைராக்சின்ங்கிற மருந்து ஹைப்போதைராய்டிசம்க்கு கொடுக்கப்படுற மருந்து. ஹை ஃபைபர் டயட்ங்கிறது ஹோல் சீரியல்ஸ், மில்லட்ஸ், பல்சஸ், லெக்யூம்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட், நட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து ஹை ஃபைபர் வெஜிடபிள்ஸ். நம்ம ஹைப்போதைராய்டிசம்க்கு இந்த லீவோதைராக்சின் டேப்லெட் எடுத்துக்கும் போது இதை வந்து ஹை ஃபைபர் ஃபுட்டோட நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த தைராக்சின் நம்ம ஹை ஃபைபரோட சேர்ந்து எளிதில் நம்ம உடம்ப விட்டு வெளியேறிடும். அப்ப நம்ம உடம்புல இந்த மருந்தோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். நமக்கு சிகிச்சை பலனளிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லீவோதைராக்சின் ட்ரக்க வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இல்லைன்னா மருந்து சாப்பிட்றதுக்கும் உணவு சாப்பிட்றதுக்கும் நடுவுல ஒரு 1 hour இன்டர்வல் இருக்கணும். இது வந்து நம்ம மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்க வந்து எப்படி சாப்பிட சொல்றாங்க, 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட சொல்றாங்களா இல்ல வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்றாங்களா அப்படிங்கறத கேட்டு அவங்க அட்வைஸ் ஃபாலோ பண்ணி நம்ம சாப்பிடலாம். இப்ப நம்ம சரியான நேரத்துல சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா மட்டும் போதாது, சரியான உணவையும் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாதான் நம்ம எடுத்துக்கிற அந்த சிகிச்சை வந்து பலனளிக்கும். நம்ம சீக்கிரமா நோயிலிருந்து குணமாகலாம். அதனால நம்ம சாப்பிடும்போது இந்த மருந்துகளோட இந்த உணவை சாப்பிடலாமா அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடும்போது நமக்கு சிகிச்சை நல்ல பலனளிக்கும். பாய்.